என் பொண்ணுங்க என் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எங்கள் அண்ணன் பார்த்துட்டு அழுதாரு. என் பொண்ணெல்லாம் என்னமோ பண்ணுதும்மா, மனசு ஏதோ பண்ணுதும்மா, என்னன்னே தெரியலம்மா, என்னால் ரிலீஃபாக இருக்க முடியலம்மா, அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. ஒத்த பணக்கீத்துக்குள்ள ஒத்த ரூபம் இன்னையில 10 தலை கேக்குமுன்னு பாதவத்தி நம்பலையே, நாம் பாதவத்தி நம்பலையே, நாம் பாதவத்தி நம்பலையே. முக்கியமாக ஜானகி அம்மா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிட்டேன். நான் 4 நாள் ஃபுட்டேஜ் எடுத்தாச்சு ஓன் ப்ரொடக்ஷனுக்காக. என்னடா மற்ற ப்ரொடக்ஷன்லாம் ஒழுங்காக வேலை பார்த்தோம், கண்மூடித்தனமாக நம்பி ஜானகி அம்மா கூப்பிட்றா அப்படி கூப்பிட்ட நடிகை தான் அவங்க. ஏன்னா எனக்கு நிறைய முத்தம் கொடுத்த ஒரு நடிகை. கிளைமேக்ஸ் போர்ஷன் அவங்கள்ட்ட சொன்னேன், அம்மா இதுதான் நீங்கள் தான் இந்த படம், இனிமேல் இந்த படத்தை உங்கள் கையில் கொடுக்குறேன்னு சொல்லி. எங்கள் அம்மா அழும்போது நான் ஓடிட்டேன்ல நிஜ வாழ்க்கையில். இப்போ நான் எப்படி அழுவாங்கன்னு பார்க்கணும் உட்காந்து. இயக்குன காலம் என்ன பண்ண முடியும், இயக்குன காலம் இப்படி பண்ண முடியும், அப்படி பண்ண முடியும், உளுந்து புரண்டு என்ன பண்ணாலும் ஒரு வெடி அவங்களுக்கு ஒரு வெடிக்கலைன்னா அது நடக்காது. எனக்கு இப்போ இந்த சக்ஸஸ் மீட்டில் எப்படி ஃபீல் இருந்துச்சு? எனக்கு எங்கள் டைரக்டர் பாராட்டினது, நான் கண்ணீர் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அவரை நான் பார்த்ததும் உள்ளே வந்து பார்த்தேன்னா எனக்கு அவர்கிட்ட பேசவே முடியல. எனக்கு நான் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டேன். நான் அவரை கையை பிடிச்சிட்டேன். அவ்வளோ மனசு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு வாழ்த்து சொல்ல முடியல, பேசவும் முடியல அவர்கிட்ட. அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நான் உணர்றேன்ப்பா. இந்த சக்ஸஸ் மீட் நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்களா? உங்கள் சீனுக்கெல்லாம் எப்படி கிளாப் பண்ணாங்க ஆடியன்ஸ்? எல்லா மக்களும் என்னை தேட்டரை விட்டு வெளியில் வர வைக்கல. அந்த அளவுக்கு நான் பேசுகிறத, நான் நடிச்சுட்டு வந்ததை தான் எல்லா மக்களுமே அழுதுட்டு கட்டி பிடிச்சிட்டு அவங்களோட தாக்கத்தை என்கிட்ட வெளிப்படுத்தினாங்க. எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் டே எப்படி மேடம்? திடீர்னு சார் உங்களை கூப்பிட்டு ஷாட் எடுத்திருக்காங்க, எப்படி அதை ஃபீல் பண்ண? கேரக்டராகவே நான் வாழ்ந்திருக்கேன். ஏன்னா எங்கள் படங்களுக்கு நான் போகும்போதே டைலாக் சொல்லும்போதே அதே மைண்டில் இருப்பேன். எங்கள் சார் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே அவர் சொல்லி கொடுத்த மாதிரியே நான் நடிக்கணும், அந்த மாதிரி நடிக்கணும், அவர்கிட்ட பேர் வாங்கணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை. அதனால் அவர் சொல்லி கொடுத்த மாதிரியே நான் நடிச்சிருக்கிறேன். திடீர்னு சொன்னாலும் எனக்கு அது தெரியல. அது ஒரு கதை, அந்த கதையில் நம்மளை வாழ வச்சுருக்காரு. அது மாதிரி வாழணும்னு தான் நான் நினச்சேன். ஆமாம், இந்த மாதிரியான டேரக்டர்ஸ் தான் ஒரு சில பேரை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி சூஸ் பண்ணுறாங்க. மற்ற டேரக்டர்ஸ் உங்களை மாதிரி உள்ள ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ண இதை எப்படி பார்க்குறீங்க? ரிப்பீட்டட் ஆர்டிஸ்ட்டாக ஸ்க்ரீனிங்கில் வராங்க. உங்களை மாதிரி நியூவாக ஒரு சில கேரக்டர்ஸ் ஒரு சில டேரக்டர் முன்னிலையை மாற்றுக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது எனக்கு எப்படின்னு தெரியலங்க. எனக்கு சார் 3வது படம் வாய்ப்பு கொடுத்தாரு. பரியரும் பெருமாள்லேருந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த கதை ஒரு மாதிரி, அடுத்த கதை ஒரு மாதிரி, அடுத்த கதை ஒரு மாதிரி தான் இருந்தது. அது மாதிரி நான் அதில் வாழ்ந்துக்கிட்டு வரும்போது, சரி சார் இந்த கதையை எடுத்து பண்ணுறாங்க, இதில் நம்ம நல்லா பண்ணணும், நல்லா நடிக்கணும், அந்த ஒரு மனசில் இருந்துச்சு எனக்கு. அதனால் நம்மளும் இதில் வாழ்ந்து காட்டணும் சாருக்கிட்ட அப்படின்னு அவர் சொல்கிறத அப்படியே நான் பதிவு பண்ணி தான் நான் வாழ்ந்தேன். ஆக்டிங் மேலே இவ்வளோ ஈடுபாடு எப்படி மேடம்? சின்ன வயசுலேருந்தே வந்துச்சா, அது திடீர்னு ஆக்சிடென்ட்டா? சின்ன பிள்ளையிலேருந்தே நான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பேங்க ஸ்கூலில். அதுலேருந்து ஒரு இப்படி ஒரு படங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது நான் நல்லா பண்ணணும்னு நினச்சி தான் நான் பண்ணினேன். அது எனக்கு நம்ம சார் வாழ்த்துனதும், மக்கள் வாழ்த்துனதும், டைரக்டர் எல்லாருமே வாழ்த்திருக்காங்க என்னைய. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது. என்னை படம் பார்த்துட்டு வாழ்த்துனவங்களுக்கும் யார் கூட ஆக்ட் பண்ணணும் ஆசைப்படுறீங்க? ரொம்ப இவங்க கூட சேர்ந்து நான் ஆக்ட் பண்ணணும்னா யார் கூட? எனக்கு எல்லா நடிகர்களோடையும் நடிக்கணும்னு ஆசைங்க. இல்லைங்க, நான் அது ஒன்றுன்னு சொல்ல மாட்டேன். எல்லா டைரக்டர் கூடயும் நடிக்கணும், எல்லா நடிகர்களோடையும் நடிக்கணும், என்னோடய திறமையை மறுபடியும் காட்டணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். உங்கள் ஃபேமிலி எல்லாருமே மூவி பார்த்தாங்களா? என்ன சொன்னாங்க? அவங்களுக்குலாம் ஃபீல் வந்துச்சா? என் பொண்ணுங்க என் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எங்கள் அண்ணன் பார்த்துட்டு அழுதாரு. என் பொண்ணெல்லாம் என்னமோ பண்ணுதும்மா, மனசு ஏதோ பண்ணுதும்மா, என்னன்னே தெரியலம்மா, என்னால் ரிலீஃபாக இருக்க முடியலம்மா, அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது, என்னம்மா இப்படி பண்ணியிருக்கிறீங்க, நல்லா இருக்குதும்மா, அருமையாக பண்ணியிருக்காரு. ஆனால் சாருக்கு நன்றி சொன்னாங்க. மாரி செல்வம் டைரக்டருக்கு, என் பொண்ணுங்க, மாப்பிள்ளை, என் பேரன் கூட எல்லாருமே அடுத்தபடியாக படத்துல ஒரு தத்ரூபமான நடிப்புல நம்மளை கவர்ந்த ஆக்டர் ஜானகி அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். ஒரு இதாக காட்டியிருக்காங்கம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா,
சாருக்கு நன்றி சொன்னேன்னு சொல்லுங்கம்மா. நான் அவரை பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என் பொண்ணுங்க மாப்பிள்ளையெல்லாம். மிஸ்ஸஸ் ஜானகி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மனதார நான் நன்றியை சொல்லிக்கிறேன். என்னை இந்த இடத்துல பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்ததுக்கு எங்கள் டைரக்டர் சாருக்கு கொடான கோடி நன்றியை சொல்லிக்கிறேன். உலக மக்களும் மீடியாக்களும் எங்கேருந்தோ எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாழையில் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு என்னை வாழ்த்துறதும் அவங்க கொடுத்த அவார்டும் எங்கள் டைரக்டருக்கு தான் போய் சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோ பேர் புகழ்கிறாங்க. கர்ணன்லேயும் பேசுனாங்க, இப்போவும் இந்த படத்தில் பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து என்னை இந்த அளவுக்கு செதுக்கி வச்சதுக்கு எங்கள் சாருக்கு நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. எங்கள் சார் இன்னும் நிறைய படம் எடுக்கணும். இந்த எடுக்கிற படம் எல்லாமே வெற்றி அடையணும். சாரெல்லாம் சொன்ன மாதிரி கூட இருந்து அவங்கெல்லாம் பண்ணி பெரிய லெவலில் அவர் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.